முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதை தவிர பௌர்ணமி தினங்களில் அதிகளவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருச்செந்தூர் கடல் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் உள்வாங்குவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலையில் திடீரென்று திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று சுமார் 80 அடிக்கு உள்வாங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிகிறது. இதற்கிடையில் பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதியில் நீராடிய போது ஒரு 4 அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டு தென்பட்டுள்ளது. அதை நீராடிய பக்தர்கள் சேர்ந்து கடல் உள்வாங்கி காணப்பட்ட பாசி படிந்த பாறையின் மேல் வைத்து சென்றுள்ளனர். அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் கடலில் கிடந்ததால் அதில் உள்ள எழுத்துக்கள் சரியாக தெரியவில்லை. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் சுதாகர் மற்றும் பேராசிரியர் மதிவாணன் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடல் பாறை மேல் கிடந்த கல்வெட்டை படியெடுக்க தொடங்கினர். அதற்காக மைதா மாவு கொண்டு அந்த கல்வெட்டில் தடவி கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை தெளிவுபடுத்தி படித்தனர். அதை அங்கு நின்ற பொதுமக்களும் பக்தர்களும் பார்த்தனர். அந்த கல்வெட்டில் மாதா தீர்த்தம் என தொடங்கியது. இந்த தீர்த்தத்தில் பங்கேற்றால் சொர்க்கம் செல்லலாம் என பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த கல்வெட்டில் மொத்தம் 15 வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் கடற்கரை பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அங்கிருந்து அடுத்த 100 அடி தூரத்தில் மற்றொரு 4 அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் கிடந்தது. அதன் மேல் பகுதியில் எழுத்துக்கள் எதுவும் இல்லை. பொதுமக்கள் உதவியுடன் அதனை புரட்டி போடப்பட்ட போது மறுபுறம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த கல்வெட்டில் 17 வரிகள் பொறிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் இருவரும் அந்த கல்வெட்டையும் படியெடுத்தனர். அந்த கல்வெட்டில் பிதா தீர்த்தம் என தொடங்கியது. இந்த இரு கல்வெட்டுகளும் சுமார் 50 முதல் 100 ஆண்டுகளுக்கு உட்பட்டது எனவும் இவை நாழிக்கிணறு அருகே இருக்கும் பிற நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகள் இருந்ததை குறிக்க நடப்பட்டவையாக இருக்கும் எனவும் இம்மாதிரியான நல்ல தண்ணீர் கிணறு இந்த பகுதியில் நிறைய உள்ளன எனவும் அவற்றை சீரமைத்தால் கடலில் நீராடிய பொதுமக்கள் நல்ல தண்ணீரில் குளிக்க விதியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். முன்பு தீர்த்த கிணறுகள் குறித்து பக்தர்கள் விவரம் தெரிவித்துக் கொள்வதற்காக அந்தந்த தீர்த்த கிணறுகள் அருகே இதுபோன்ற கல்வெட்டுகள் கொண்ட கற்கள் நடப்பட்டு இருந்திருக்கலாம். அவை நாளடைவில் காற்று மற்றும் மழையின் போது சரிந்து இருந்திருக்கலாம். இதற்கிடையில் கந்த சஷ்டி நாட்களில் கடற்கரை பகுதியில் உள்ள மணல் பரப்பை ஜேசிபி இயந்திரம் கொண்டு சமப்படுத்தும் பணி நடைபெறும். அந்த சமயங்களில் மண்ணில் புதைந்த இந்த கல்வெட்டுகள் கடலுக்குள் விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கடற்கரை ஓரத்தில் இப்படி நிறைய நல்ல தண்ணீர் கிணறுகள் இருப்பது சிறப்பானது. இதனை தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் திருச்செந்தூர் மேலும் சிறந்த சுற்றுலா தலமாக உருவெடுக்கும். மேலும் நல்ல தண்ணீர் ஊற்றின் நீர் ஓட்டத்தை கண்டறிந்து திருச்செந்தூருக்கு நல்ல தண்ணீர் வழங்கும் வாய்ப்புள்ளது. எனவே இந்த கிணறுகளை சீரமைத்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அவசியம் என பேராசிரியர்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே திருச்செந்தூர் வள்ளிக்குகை பகுதியில் இருந்து கடற்கரை பகுதியில் உள்ள சந்தோஷ மண்டபம் வர 24 தீர்த்த கிணறுகள் இருந்துள்ளது. குறிப்பாக லக்ஷ்மி தீர்த்தம், துர்கா தீர்த்தம், நாழிக்கிணறு தீர்த்தம், செல்வ தீர்த்தம், மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் இருந்துள்ளது. அவை பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டுவிட்டது. தற்போது நாழிக்கிணறு தீர்த்தம் மற்றும் செல்வ தீர்த்தம் மட்டும்தான் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாழிக்கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடுகிறார்கள். செல்வ தீர்த்தத்தில் முருகனுக்கு அபிஷேக நீர் கொண்டு செல்லப்பட்டது. அது தற்போது மோட்டார் மூலம் கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2 கல்வெட்டுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கல்வெட்டுகள் உள்ள தீர்த்த கிணறுகள் மட்டுமல்லாமல் 24 தீர்த்த கிணறுகளையும் தூர்வாரி பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். நான் பேராசிரியர் சுதாகர். நான் துறை தலைவர் உயிர் தொழில்நுட்பத்துறை மற்றும் தொல்லியல் துறை.
இங்க வந்து கடல் உள்வாங்கி 2 கல்வெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி வர சொன்னாங்க. அதனால இன்னைக்கு நானும் உதவி பேராசிரியர் மதிவாணனும் இங்க வந்தோம். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கல்வெட்டை பார்த்தோம். அது வந்து மாதா தெதி கொடுக்குற கல்வெட்டு அப்படின்னு அதுல செய்தி இருந்தது. 2வது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கல்வெட்டு பார்த்தோம். அது வந்து பிதா தீர்த்தம் அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருந்தது. ஸோ இந்த கல்வெட்டுக்கு எங்க கிடைக்குதுன்னா நாளிக்கிணறுக்கு ரொம்ப பக்கத்துல கிடைக்குது. நாளிக்கிணறு ஒரு அற்புதமான ஒரு கிணறு. இந்த கடற்கரை ஓரத்துல கடல்ல இருந்து ஒரு 100 அடி தூரத்துல ஒரு நல்ல தண்ணி கிடைக்குது. இது பெரிய அதிசயம் தான். இது மாதிரி கிணறு இந்த கடற்கரை ஓரத்துல நிறைய இருந்திருக்கு. அதை மக்கள் வந்து கடற்கரையில சாமி கும்பிட்டுட்டு கடல்ல நல்லா குளிச்சுட்டு அந்த கிணத்துல குளிச்சுட்டு போறது ஒரு பழக்கமா இருந்திருக்கும். அது வழிபாடோட தொடர்புள்ளதாகவும் இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கிணறெல்லாம் மூடி கிடக்குறது. அதை வந்து மறுபடியும் எடுத்து தூர் பவாரி அந்த நல்ல தண்ணியை மறுபடியும் மக்களுக்கு கொடுத்தா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க நல்லா கடல்ல குளிச்சுட்டு அந்த கிணத்துல இருந்து வாளியை போட்டு இறச்சி குளிச்சுட்டு போனாங்கன்னா இந்த திருச்செந்தூர் இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மக்களுக்கும் வசதியா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.